الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنزل الله من السماء من رزق صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم اللهم صيبا نافعا أو كما قال عليه الصلاة والسلام صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது வடகிழக்கு பருவமழையினுடைய சீசனாக காலங்களாக இருக்கிறது. மழை என்பது நமது வாழ்வின் உயிர் துளியாக இருக்கிறது. வள்ளுவன் கூட சொல்லுகின்ற பொழுது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவான். எனவே மழை என்பது மனிதர்களுடைய அத்தியாவசிய தவிர்க்க இயலாத ஒரு அடிப்படையான ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பருவமழை சம்பந்தமாக ஏராளமான இடங்களிலே பேசி வருகின்றான். அல் குர்ஆனை நீங்கள் திறந்து படித்து பார்த்தால் மழைக்கு இறைவன் 12 பெயர்களை சூட்டி 12 விதமான அர்த்தங்களை சூட்டி 12 விதமான அதனுடைய குணாதிசயங்களை அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி வருவார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிகின்ற பொழுது மழை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். அப்ப மழை பொழிகின்ற பொழுது எப்படி துஆ செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா பொழிகின்ற மழையை பயனுள்ள மழையாக பொழிய செய்வாயாக, இப்படித்தான் துஆ செய்வார்கள். மழையை வரவேற்பார்கள், மழையின் பலனை கேட்பார்கள், அதனுடைய ரஹ்மத்தை கேட்பார்கள், அதனுடைய நலவை கேட்பார்கள், மழையை ஏச மாட்டார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. அப்ப எல்லாம் அல்ல அல்லாஹ் மலைக்கு சய்யிப் என்று பெயர் சூட்டுகிறான். சய்யிப் என்று சொன்னால் கடும் மழை என்று பொருள். சூரத்துல் பக்கரா 2வது சூரா அதிலே 19வது வசனம் அல்லாஹ் காஃபிர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறான். முனாஃபிகீன்களுக்கு யூதர்களுக்கு ஒரு ஊமையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவுக சய்யிபின் மினஸ் ஸமா, காஃபிர்கள்
யூதர்கள், முனாஃபிகீன்கள், இவர்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? வானத்திலிருந்து பொழிகின்ற கடும் மழையை போன்று. அப்ப சையிப் அப்படின்னா கடும் மழை என்று பொருள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிகின்ற பொழுது நாஃபியா, அது எப்படிப்பட்ட மழையாக இருந்தாலும், புயல் மழையாக இருந்தாலும், கடும் மழையாக இருந்தாலும், பெரும் மழையாக இருந்தாலும், நாஃபியா, அதிலே பயனுள்ளதைத்தா என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான், அவு கஸய்யிபின் மினஸ் ஸமா, அவர்களுக்கு உதாரணம் வானத்திலிருந்து பொழிகின்ற கடும் மழையை போன்று. கடுமையா மழை பொழிகிறது, எப்படி இருக்கும் நமது ஏரியா? அல்லாஹ் வர்ணிக்கிறான், ஃபீஹி துலுமாத்துன், கடும் மழை பொழிகின்ற பொழுது அதிலே பலவிதமான இருள்கள் சூழ்ந்திருக்கும். வராதுன், இடி இடிக்கும். வபர்குன், மின்னல் வெட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இப்படி காரில் சூழ்ந்த, இடி இடிக்கக்கூடிய, மின்னல் வெட்டக்கூடிய அந்த கடும் மழை பொழிகின்ற பொழுது யூதர்கள் என்ன செய்வான்? இறை மறுப்பாளர்கள் என்ன செய்வான்? முனாஃபிகீன்கள் என்ன செய்வானா? யஜஅலூன அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளில் அடைத்துக் கொள்வார்கள், ஆக்கிக் கொள்வார்கள். இடி சத்தத்தை கேட்க முடியாது, மின்னலை பார்க்க முடியாது. ஏன் ஆக்கிக் கொள்றான் அப்படின்னா, மினஸ் ஸவாஇகி ஹதரல் மௌத், மரணத்தை கண்டு அஞ்சி, அந்த பேரிடியினுடைய சத்தத்தை கண்டு பயந்து தங்களுடைய காதுகளிலே அவர்கள் தங்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இப்படி அருள் குர்ஆனிலே பேசுறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப மின்னல் வெட்டுகின்ற பொழுது, இடி இடிக்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனையை அவர் புரிவார். கடுமையா இடி இடிக்குது, சில பேர் கத்துமா, ஐயா அம்மா, ஐயா அம்மாவை கூடக்கூடாது, அல்லாஹ்வை கூப்பிடணும். அல்லாஹும்ம லா தக்துல்னா பி கலபிக வலா துஹ்லிக்னா பி அதாபிக வஆஃபினா கப்ல தாலிக. இன்னொரு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வ யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி, இடி என்பது அது சப்தம் அல்ல, இடி என்பது இறைவனை தஸ்பீஹ் செய்கிறது. இடி நமக்கு சப்தமா இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது சூரத்துர் ரஅத், இடி என்ற அந்த வசனத்திற்கு பெயர். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? வ யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி, இறைவனுடைய புகழை இடி என்பது அது தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப வானவர்களும் அதை கண்டு அஞ்சி இறைவனை தஸ்பீஹ் செய்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சப்தத்தை கேட்கின்ற பொழுது நாம கேட்கிற துஆ, அல்லாஹும்ம லா தக்துல்னா பி கலபிக, இறைவா உனது கோபத்தால் எங்களை மரிக்க செய்து விடாதே. வலா துஹ்லிக்னா பி அதாபிக, உனது வேதனையால் எங்களை அழித்து விடாதே. வாஃபினா கபுல தாலிக்க, இதற்கு முன்னால் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா, அப்ப உடல் சுகத்தை தா, எங்களை காப்பாற்று. இப்படி துஆ செய்ய வேண்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இது ஒன்று. மலைக்கு பெயர் சையிப் என்று ஒரு பெயர். ரெண்டாவது, மலைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மாஅன் தொஹூரா, ஃபில்டர் வாட்டர், தூய்மையான குடிநீர். மழை நீர் என்பது என்னது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தூய்மையான குடிநீராக இருக்கிறது. ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் பெயர் சொல்லி அழைக்கிறான். மலைக்கு குடி தண்ணீர்னு சொல்றான். பியூர் குடி தண்ணீர், ஃபில்டர் வாட்டர்,
சுத்தமான நீர். இரண்டாவது சூரா சூரத்துல் பக்கரா 164வது வசனம். அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஒமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிம்மாஇன், எல்லாம் அல்ல அல்லாஹ் வானத்திலிருந்து குடி தண்ணீரை, அதாவது மழையை, அதற்கு குடி தண்ணீர் நல்லா சொல்றான். மிம்மா, அந்த குடி தண்ணீரை இறக்கி வைத்ததுல ஃபாஹியா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, அந்த மழை தண்ணீர் வந்த பிறகு வறண்டு போன செத்து போன நிலங்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுப்பதிலும் வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா, எல்லா உயிரினங்களையும் பல்கி பரவச் செய்ததிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 164வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அப்ப மலைக்கு இரண்டாவது பெயர் என்னது? தூய்மையான குடிநீர். மூன்றாவது, அல்லாஹ் மலைக்கு வாபில் என்று சொல்றான். வாபில் என்று சொன்னால் பெரும் மலை என்று பொருள். இரண்டாவது சூரா சூரத்துல் பக்கரா 265வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மர்தாத்தில்லாஹி வ தஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி தங்களுடைய பொருட்களை எவர்கள் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம். மேலும் தங்களை இஸ்லாத்தின்பால் எவர்கள் நிலைநிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? கமஸலி ஜன்னத்தின் பிரபுவத்தின், உயரமான வளமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திற்கு உதாரணம். வனப்பகுதியில உயரமான பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திற்கு உதாரணம். அசாபஹா வாபில், அந்த வனப்பகுதியில அந்த வளமான பகுதியில கடும் மழை பொழிகின்ற பொழுது, வாபில் சொல்றான், மலைக்கு வாபில், கடும் மழை பொழிகின்ற பொழுது ஃபஆத்தத் உகுலஹா ضعفين, அந்த மலை அந்த விளைச்சலை இரட்டிப்பாக்க கொடுக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப கடுமையான மலை வனப்பகுதியில் உயரமான வளமான பகுதிகளில் அது பொழிகின்ற பொழுது பன்மடங்கு விளைச்சலை மகசூலை அது கொடுக்கிறது. ஃபஇல்லம் யுஸிபுஹா வாபிலுன், அந்த பகுதியில கடும் மழை பொழியாத பட்சத்தில் அதற்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? நாலாவது பெயரை சொல்றான், ஃபத்தல்லுன் தல், அந்த வனப்பகுதியில் ஒரு தூறல் பெய்ந்தாலே போதும், அங்கேயும் விளைச்சல் ஏற்படும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப கடுமையான மழை பொழிந்தால் அதில் ரெண்டு விளைச்சல் இருக்குது. பெரும் மழை பொழிந்தால், பெரும் மழையே இல்லாத பட்சத்தில் தூறல் உளுந்தாலும் கூட அதற்கும் மகசூல், அதற்கும் விளைச்சல் உண்டு என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அஞ்சாவது, மலைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? தூஃபான், வெள்ளப்பிரளயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி அழித்தான்? மலை, சாதாரண மலை அல்ல, வெள்ளப்பிரளயத்தை கொண்டு அல்லாஹ் அழித்தான். சூரத்துல் அன்கபூத் என்ற அந்த சூரா 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தோம், தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்ப அவர் அழைத்தார், மக்கள் மறுத்தார்கள். எனவே அந்த மக்கள் அநியாயம் செய்து கொண்டு இருந்த நிலையில் அவர்களின் மீது நாம் ஒரு வெள்ளப் பிரளயத்தை அனுப்பினோம், காற்றாற்று வெள்ளத்தை அனுப்பினோம் என்று அல்லாஹ் மலைக்கு வெள்ளப்பிரளயம், வெள்ளப்பெருக்கு என்று
அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது தூஃபானா என்னன்னு கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்தூஃபானு அல் மௌத்து, வெள்ளப்பிரளயம் என்று சொன்னால் அது மௌத்து. வெள்ளப்பிரளயம் வந்து தப்பித்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதோடு மாத்திரமல்ல, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் அழிக்கின்ற பொழுது ஃபஅர்ஸல்னா அலைஹிமுத் தூஃபான, அவர்களின் மீது நாம் வெள்ளப்பிரளயத்தை அனுப்பினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படி மலைக்கு வெள்ளப்பிரளயம் என்ற ஒரு பெயரையும் அல்லாஹ் சூட்டுகின்றான். ஆறாவது, மலைக்கு என்பது வதுக். வதுக் என்று சொன்னால் தொடர் மலை என்று பொருள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துன் நூர், அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபா, நீங்கள் பார்க்கவில்லையா, எல்லாம் அல்ல அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து கொண்டு வருகிறான். சும்மையு அல்லிஃபு பைனஹு, பிறகு இழுத்து கொண்டு வந்த மேகங்களை ஒன்று சேர்க்கிறான். சும்ம யஜஅலுஹு ருகாமா, பிறகு அடுக்கடுக்காக அதை இறுக்கமாக அல்லாஹ் அமைக்கிறான். இந்த மழை பொழிவதற்கு எப்படி அல்லாஹ் பொழிய வைக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்கவர்களே, அங்குலம் அங்குலமாக எப்படி மழை பொழிகிறது என்பதை இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு ஃபதரல் வதுக்க, வதுக்குனா மலை, தொடர் மலை. அப்ப தொடர் மலையை நபியே நீர் பார்ப்பீர், யஹ்ருஜு மின் ஹிலாலிஹி, அந்த மேக கூட்டங்களுக்கு மத்தியிலிருந்து பொழிவதை நீங்கள் பார்ப்பீர். அப்ப வதுக்கு என்று சொன்னால் தொடர்மலை. ஆறாவது பெயரை அல்லாஹ் சூட்டுகிறான். ஏழாவது பர்து, ஆலங்கட்டி மலை, பனிக்கட்டி மலை. அதனுடைய தொடர்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின், எல்லாம் அல்ல அல்லாஹ் மலைகளை போன்று குவிந்திருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்களில் இருந்து ஃபீஹா மின் பர்தின், ஆலங்கட்டி மலையையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். சூரத்துன் நூர்ல வதுக் என்ற பெயர், ஆறாவது பெயர். வதுக் என்று சொன்னால் தொடர்மலை, நீடித்த மலை என்று பொருள். பருது என்று சொன்னால் ஆலங்கட்டி மலை. அப்ப இப்படிப்பட்ட மலைகளையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். எட்டாவது, அல்லாஹ் மலைக்கு என்ன பெயர் சூட்டுகிறான் என்று சொன்னால் ரிஸ்க், சாப்பாடும் சொல்றான். ரிஸ்க்னா என்னது? உணவும் சொல்றான். ரிஸ்க் என்று சொன்னால் வாழ்வாதாரம். அப்ப மலைக்கு அல்லாஹ் இந்த இடத்தில் பெயர் சூட்டுகின்ற பொழுது வாழ்வாதார மலை. சூரத்துல் ஜாசியா 45வது சூரா, அதிலே 5வது வசனத்தில் எல்லாம் அல்ல அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஒமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிர் ரிஸ்கின், அல்லாஹ் வானத்திலிருந்து உணவை இறக்கி வைக்கிறான். நேர சப்பாத்தி மேல இருந்து வருதா, பிரியாணி மேல இருந்து வருதா, அல்லது சிக்கன் 65 மேல இருந்து வருதா? கிடையாது. அப்ப வானத்திலிருந்து உணவை இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள் மலைகளின் மூலமாக கிடைக்கிறது. எனவே அந்த மலைக்கு அல்லாஹ் ரிஸ்க் என்று பெயர் சூட்டுகிறான். மனுஷனுடைய வாழ்வாதாரம் மலையை வச்சு தான் இருக்குது, வேற எதை வச்சுமே கிடையாது. மழை இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை. மழை என்று சொல்ல இல்லை என்றால் மனிதன் இல்லை. மனிதனால் வாழ முடியாது. குழந்தை பிறப்பதற்கு மழை தேவைப்படுகிறது, நாம சாப்பிடுறதுக்கு மழை தேவைப்படுகிறது, உயிரினங்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுகிறது. இப்படி இந்த மலையை அல்லாஹ் உணவு, வாழ்வாதாரம் என்று சொல்லுகிறார். அப்ப மலைக்கு பெயர் அல்லாஹ் ரிஸ்க் என்று சொல்லுகிறான். 9வது, மலைக்கு பெயர் என்ன சொல்றானா முன்ஹமிர், கொட்டும் மலை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துல் கமர் 54வது சூரா 11வது வசனம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்று வர்ணிக்கின்ற பொழுது அந்த மலையை அல்லாஹ் வர்ணிக்கிறான்.
ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை திறந்துட்டோம். மழை நிற்கவே நிற்கல. வானத்தின் கதவுகளை நாம் திறந்த பொழுது பிமாயின் முன்ஹமீர், வானத்திலிருந்து மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டிக்கொண்டே இருந்தது. அப்ப மலைக்கு அல்லாஹ் முன்ஹமீர், கொட்டு மலை என்று சொல்றான். 10வது மலையை அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான் என்று சொன்னால் கதுக், அதிகமான நீரை தரக்கூடிய மலை என்று சொல்றான். சூரத்துல் ஜின் 72வது சூரா, அதிலே 16வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வ அல்லவிஸ்தகாமு அலத் தரீகத்தி, மனித இனமே, ஜின் இனமே, நீங்கள் நேரான பாதையில் இருந்தால், நீங்கள் இஸ்லாத்தின் பாதையில் நீங்கள் நிலைத்து இருந்தால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? லஅஸ்கைனாஹும் மாஅன் கதக்கா, உங்களுக்கு அதிகமான நீரை புகட்டுவோம், அதிகமான நீரை உங்களுக்கு நாம் புகட்டச் செய்வோம் என்று எல்லாம் அல்லாஹ் சூரத்துல் ஜின்னுல அல்லாஹ் சொல்றான். 11வது மலையை அல்லாஹ் எப்படி சொல்றான்னா மத்தர், ஏராளமான இடங்கள்ல ஒரு 13 இடங்கள்ல மத்தர். மத்தர் என்று சொன்னால் பொதுவான மலை என்று பொருள். பொதுவான மலை. இந்த மத்தர் என்ற இந்த வார்த்தை எங்கேயெல்லாம் பயன்படுத்துகிறதோ அங்கே அழிவுக்கும் உண்டாகும் அல்லது ரஹமத்தும் கிடைக்கும். மத்தர் என்று சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மழை பொழிந்த பிறகு முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, இந்த மலை என்பது புயலால் வந்தது நாம் என்று சொல்லுகிறோம். இந்த மலை பொழிந்தது அல்லாஹ்வுடைய அருளால் கிடைத்தது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் கிடைத்தது. அப்ப முத்திர்னா, மத்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். மத்தர் என்ற வார்த்தை ரஹமத்துக்கும் பொருந்தும். மத்தர் மலை என்ற அந்த வார்த்தை என்பது அழிவுக்கும் பொருந்தும். ஏராளமான இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ் மத்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த மலையின் மூலமாக இந்த உலகத்தை அழித்த வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நாம சொல்லிட்டே போகலாம். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டார்கள். அப்ப இப்படி ஈடுபட்ட பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சாம்னா, வஅம்தர்னா அலைஹிம் மத்தரா, அவர்கள் மீது நாம் மழையை பொழிய செய்தோம். ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன், பாவிகளுடைய அந்த நிலைமை முடிவு என்னவாயிற்று என்று நபியே நீர் பார்ப்பீராக என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஅம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மன்தூர், கல்மலையை பொழிய செய்தோம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? பூமியை தலைகீழாக புரட்டி கீழுள்ள பகுதியை மேலையும் மேலுள்ள பகுதியை கீழையும் ஆக்கி எப்படி கல்மலையை பொழிய செய்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த பொதுவான மலை சில சமயம் பார்ப்போம், இந்த பொதுவான மலை நல்லதுக்கு தான் பயன் சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சில சமயம் நல்லதாக இருக்கும், சில சமயம் கெடுதிக்காகவும் இருக்கும். சில பேர் விவசாயம் செஞ்சு அந்த அறுவடை செஞ்சு வைக்கும்போது மழை பெய்யும், நாற்று நடும்போது மழை பெய்யும், தேவையில்லாத மழை. அப்ப இந்த மத்தர் என்ற வார்த்தை எப்பொழுது தேவையோ அப்பொழுது பொழியாது. ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா 12வது பெயர் அல்லாஹ் சொல்றான் கைஃப். என்ன பெயரு? கைஃப். 3 இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஃப். இந்த கைஃப் என்பதுதான் மனுஷனுக்கு தேவையான மலை. 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான். 12 மலைகள்ல இந்த கைஃப், இந்த கைஃப் என்பது எப்போ கிடைக்கும்னா, மனிதன் வாழ்வாதாரத்தை பறிகொடுத்த பொழுது, நிராசை அடைந்த பொழுது மழை இப்போ பெய்யுமா, வானம் பார்த்த பூமியாக இருக்கின்ற பொழுது இப்போ மழை தேவை என்று தேவையான சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிகின்ற பொழுது அதுதான் நல்ல மலை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஃப. கைஃப் உதவிகரமானது என்று அர்த்தம், உதவின்னு அர்த்தம். அந்த மலை தான் மனுஷனுக்கு உதவி செய்கிறது, இந்த பூமிக்கு உதவியாக இருக்கிறது. அவன் தான் அந்த மலையை இறக்கி வைக்கிறான். எப்ப தெரியுமா?
மின் பாதி மா கனது, அந்த மனுஷன் நிராசை அடைந்த பொழுது, இப்ப மழையில நான் செத்து போயிருவோம், அப்ப விலங்குகள் செத்து போயிரும், கால்நடைகள் செத்து போயிரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பொழிகின்ற அந்த பயனுள்ள மலைதான் கைப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இந்த 12 விதமான மலைகளுக்கு அல்லாஹ் பெயரை சூட்டினாலும் பயனுள்ள மலை வயுனஸ்ஸிலுல் கைப், கைப் என்பதுதான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் இருக்கின்ற பொழுது ஒருவர் வந்து முறையிடுகின்ற பொழுது மழை இல்லை, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அகிஃப்னா கைஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹும்ம அகிஃப்னா, அல்லாஹும்ம அகிஃப்னா, இந்த 3 வார்த்தையை பயன்படுத்துவார்கள். மதீனாவில் ஒரு வார காலம் மழை பொழிந்த அந்த நிகழ்வு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மழை பொழிகின்ற பொழுது அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா, கடுமலை புயல்மலை எந்த மலையாக இருந்தாலும் உங்களுடைய பொறுப்பு இறைவா பயனுள்ள மலையை பொழிய செய்வாயாக என்று கேட்பதுதான் உங்களுடைய பொறுப்பு. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நாமும் இப்படி நடந்து கொள்வதற்கு எல்லாம் நல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.